தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 11, இறை திருவசனம் 20. படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர மீட்பு இல்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர மீட்பு இல்லை, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. புது வாழ்வினை தருபவர் இயேசு. எங்கள் வாழ்வில் வெற்றியை கொடுத்து கலங்காதே, திகையாதே, காக்கின்ற தெய்வமாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற அன்பின் இறைவா, உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் எமக்கு செய்த அனைத்து உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். வியாதியோ, வருத்தமோ, கவலையோ, கண்ணீரோ, இவை அனைத்தையும் ஒரு நொடியில் சுகமாக்குகின்ற அன்பு தெய்வமே இறைவா, சுகமாக்கிய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துன்பமும் தோல்விகளும் போராட்டமும் நெருக்கடியும் எம்மை சூழ்ந்து இருந்த பொழுது எமக்கு விடுதலையை கொடுத்தீர. எம் வாழ்வை மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்றினீர. நன்றி தகப்பன. நாங்கள் ஆறுதல் தேடி அலைந்தோமே, நீர் எம்மை தேற்றிடும் தெய்வமாயிருந்தீரே. தாயை போல தேற்றினீரே, தந்தையை போல அரவணைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அன்பின் இருதயத்திற்குள், உமது அரவணைக்கின்ற கரத்திற்குள் எம்மை அர்ப்பணிக்கின்றோம். இந்த அகில உலகத்தை அர்ப்பணிக்கின்றோம். வல்லமைகள் செய்தவரை, நன்மைகள் செய்து கொண்டிருப்பவரை நன்றி செலுத்துகின்றோம். உமது பரிவும் இரக்கமும் எங்களுக்கு நன்மையை மட்டுமே வழங்கி கொண்டிருக்கின்றன. நன்றி ஆண்டவரே. கண்ணீர் சிந்திய போதெல்லாம் அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்து ஆறுதல் தந்தீரே. நன்றி ஆண்டவரே. பயந்த நேரமெல்லாம் அஞ்சாதே என்று சொல்லி எம்மோடு இருந்து வலிமையை தந்தீர. நன்றி ஆண்டவரே. உமது பார்வையில் விலை மதிப்புள்ள பிள்ளைகளாக, மகளாக எம்மை மாற்றினீர. நன்றி ஆண்டவரே. அற்புதமாய் எம்மை படைத்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உமது பரிவையும் ஆறுதலையும் அன்பையும் அனுபவித்தோமே. நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வு தருபவரே, வாழ வைப்பவரே, உம் திருமுன்னால் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் இம்மை பாதுகாத்து வழி நடத்தியது போல இந்த இரவு வேளையில் பல்வேறு விதமான தேவைகளோடு, கலக்கங்களோடு, கவலைகளோடு இந்த இரவு எவ்வாறு இருக்குமோ என்று தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கும்படியாக, உமது வான தூதர்கள் புடை சூழ்ந்து இந்த இரவில் எங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக உம்மை தூத்து கொண்டிருக்கின்ற 24 மூப்பர்களும் 9 விலாச சம்மனசுகளும்
எங்களோடு இருந்து எங்களை இந்த இரவு நேரம் முழுவதும் வழி நடத்தும்படியாக உம்மிடம் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக மட்டுமல்ல ஆண்டவரை, இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள், திருமண நாள் என அனைத்து நிகழ்வுகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து உம்மிடத்திலே நன்றி கூறிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான விதத்திலே ஆசீர்வதித்து இந்த இரவு பொழுது முழுவதும் வழிநடத்திட உம் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.